மாடிக்கு பொங்கல் வைக்க வந்திருக்கேங்க. பொங்கலுக்கு இருந்தால் கரும்பு கட்டிக்கிட்டு இருக்கோம். கரும்பெல்லாம் ரெடி பண்ணிட்டு இடத்த ரெடி பண்ணி மண்ணை அடுப்புக்கு மேடை போகிறதுக்கோசம் மண் கொட்டிகிட்டு இருக்கோம். பொங்கல் எப்படி கொண்டாடணும்னு காட்டிகிட்டு இருக்கேன். எங்கள் வழக்கப்படி நாங்கள் பொங்கல் கொண்டாடுறோம். அதை நீங்களும் பாருங்கள். எங்கள் வீட்டுக்காரர் மண்ணெலாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு. அடுப்பு தட்டை முழுகுறோம். பிள்ளையார் உட்கார வைக்கிறதுக்கோசம் ஒரு செங்கல் கல்லில் சாணம் போட்டு முழுவிட்டு அதில் பிள்ளையார் பிடிச்சி வைப்போம். இப்போ அந்த அடுப்பு தட்டுக்கு நல்லா சாணி போட்டு வலிச்சு விட்றேன். ஒவ்வொருத்தருக்கு ஒரு பழக்கம் இருக்கும். எனக்கு எங்கள் வீட்டில் செய்கிற பழக்கம் படி நாங்கள் செய்கிறோம். நல்லா மொழிவிட்டு சாணி போட்டு மொழிவிட்டு கோலம் போட்டுக்கிறோம். எங்கள் வீட்டு பக்கம்லாம் ரெட்டை அடுப்பு தாங்க பழக்கம். ரெட்டை பொங்கல் தான் வைப்போம் நாங்கள். ஒரு வெண்பொங்கல், ஒரு சக்கரை பொங்கல். உங்களுக்கு எப்படி பழக்கம்னு சொல்லுங்கள். அதுதான் 2 அடுப்பு வச்சு நல்லா அடுப்பு வச்சு ரெடி பண்ணியாச்சு. இப்போ பிள்ளையார் பிடிக்கிறதுக்கோசம் அந்த கல்லுக்கு சாணம் போட்டு மூழ்கிட்டு கோலம் போட்டு பிள்ளையார் பிடிச்சி வைக்கிறேன். ரெட்டை பிள்ளையார் தான் எங்களுக்கு. இந்த பிள்ளையாருக்கு வீடு கட்டுவோம். நாங்கள் மண்ணில் கட்டுவோம், சாணத்தில் கட்டுவோம். இப்போ நான் பிள்ளையார் பிடிச்சி வச்சாச்சு. இப்போ சாணத்தில் கட்டிகிட்ருக்கேன். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு ஒரு வழக்கம் இருக்கும். எங்களுக்கு இந்த மாதிரி மாடம் கட்டி வைக்கிறது தான் எங்களுக்கு வழக்கம். அடுப்புக்கெல்லாம் நல்லா அழகாக குங்குமம் மஞ்சள் வச்சுட்டு அந்த ஒரு மங்களகரமான பொருள் அந்த மஞ்சள் குங்குமம் எடுக்கும்போதே நமக்கு ஒரு இது தாங்க. இங்கே பாருங்கள், அவ்வளோதான். விளக்கு எடுத்து வைக்கிறேன். நல்லா அழகாக விளக்குக்கு பூ போட்டாச்சு. இப்போ எங்கள் வீட்டுக்காரர் பாருங்கள், மாயிலை தோரணம்லாம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. கரும்பும் ஒரு வாசல் மாதிரி தாங்க. 3 பக்கம் இது வச்சு திரை போட்ட மாதிரி வாசல் கட்டி அதில் மாயிலை தோரணம்லாம் கட்டிட்டு கீழே உட்காந்து பொங்க வைக்கிறது வீட்டுக்குள்ளே வைக்கிற மாதிரி. இப்போ அந்த பானைக்கு நம்ம மஞ்சள் கொத்து இஞ்சி கொத்துலாம் கட்டினோம். இங்கே இஞ்சி கொத்து கிடைக்கல, அதனால் மஞ்சள் கொத்து கட்டிட்டு வீட்டில் இருந்த இஞ்சியை கட் பண்ணி நூலில் கோர்த்து கட்டுறேன். இந்த இஞ்சி கொத்துங்க. இஞ்சியை நல்லா கட் பண்ணிவிட்டு நூலில் கோர்த்து கட்டி விட்றேன் பானைக்கு. இஞ்சி கொத்து மாங்கொத்து கட்டுறது அது நம்ம வழக்கம். சூரிய பகவானுக்கு படைக்கிறதுக்கோசம் சொலவில் எடுத்து எல்லா காய்கறியும் நம்ம சூரிய பகவான் காய் எல்லாமே பூசணிக்காய், சுரக்காய், வெண்டைக்காய், சக்கரவள்ளி கிழங்கு, வாழைக்காய், கருவேப்பிலை, கொத்தரக்காய், பீன்ஸு, கருணக்கிழங்கு, சிறுகிழங்கு இது எல்லாமே வச்சு நம்ம பகவானுக்கு படைக்கணுங்க. சூரிய பகவானுக்கு முருங்கை அந்த நாட்டு காய்கறிலாம் வச்சு படைச்சி தீபாரதனை காட்டிட்டு அதுக்கப்புறம் தான் அடுப்பை பற்ற வைப்போம். அந்த தீபாரதனை கட்ட சூடத்தை எடுத்து தான் அடுப்பில் போட்டு அடுப்பை பற்ற வைக்கணும். அது எங்களுடைய வழக்கம். இதெல்லாம் செஞ்சு இந்த படைச்சிட்டு அந்த காயை தான் நாங்கள் சமைப்போம். காற்றுங்க, அடேங்கப்பா என்ன கோளாறு பண்ணுது காற்று. எங்கள் வீட்டுக்கார் விளக்கு கையில் பிடிச்சிட்டு இருக்காங்க. அணைஞ்சிட போதுன்ட்டு இந்த அவ்வளோதான். தீவிரதம் காட்டியாச்சு. இன்னாண்ட என் பொண்ணு பாயை வச்சு மறைச்சிட்டு இருக்கா காற்று வராத அளவுக்கு. இருந்தாலும் காற்று ஒரு போடு போட்டுருச்சுங்க. என்ன காற்றுன்றீங்க? தட்டை வச்சா பறக்குது, குண்டா வச்சா பறக்குது, எல்லாம் பறக்குது. எங்கே நானே பறந்துட்டு போகிறேன். எங்கள் வீட்டுக்காரர் என்னை பிடிச்சிட்டு இருந்தாருங்க. அவ்வளோதாங்க. இந்த உடைக்கிற தேங்காயெல்லாம் இந்த குழம்புல அரைச்சி ஊற்றிட்டேங்க. இது என்னென்ன படைக்கிறோமோ அதெல்லாம் திரும்பி நம்ம சமைச்சு படைக்கணும். இந்த 2 ஒலை, ஒரு வெண்பொங்கல், ஒரு சக்கரை பொங்கலுங்க. எல்லாம் சக்கரை பொங்கலில் பாசிப்பருப்பு போடுவாங்க. ஆனால் எங்கள் பக்கம் வழக்கம் என்னென்னா கடலைப்பருப்பு போடுறது தான் எங்கள் வழக்கம். எல்லாரும் கேட்பீங்க, பொங்கல் என்ன நீங்கள் போடுற கடலைப்பருப்புலேயே தெரியுது பொங்கல் வைக்கிறதுன்னு. பொங்கல் வீடியோ போட்டதுக்கு எல்லாம் கமெண்ட் பண்ணாங்க. அந்த கமெண்ட்லேயே நான் சொல்லியிருக்கேன். எங்கள் சைடு நாங்கள் கடலைப்பருப்பு போட்டு தான் நெய் பொங்கல் பொங்குவோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிடும்போது கடலைப்பருப்பு அப்படியே நம்ம இது மாதிரி இருக்கும். முந்திரி பருப்பு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அது ஒரு மாதிரி நறுக்குன்னு கடிச்சு சாப்பிடும்போது அந்த பொங்கலுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இந்த பொங்கல் இன்னும் சமைச்சு சாப்பிட்டு மிச்சம் இருந்து அந்த பானையை மறுநாள் சுரண்டி சாப்பிடும்போது அதில் ஒரு டேஸ்ட் இருக்கும் பாருங்கள், செம்மையாக இருக்கும். சாப்பிட்டவங்களுக்கு தான் தெரியும். இப்போ பாருங்கள், பொங்கல் போட்டு இந்த பாருங்கள் பால் பொங்கல் பொங்கிடுச்சு. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். இந்த மாதிரி பொங்க பானை வரும்போது ஒரு கரண்டி தட்டு வச்சு தட்டுறது எங்கள் வழக்கம். எங்கள் வழக்கம்னா எங்கள் அம்மா அப்பா செய்கிறது பார்த்தா நாங்கள் செய்கிறோம். இந்த மாதிரி செய்வாங்க. அது ஒரு சத்தம். சூரிய பகவானுக்கு தெரியறதுக்கு சக்கரை பொங்கல் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த அரிசியை போடுறோம். பொங்கல் பால் பொங்கிடுச்சு. அரிசி போட்டுக்கிட்டு இருக்கேன்.
வெண்பொங்கலும் பொங்கிடுச்சு. இது வெறும் பால் உப்பு போட்டு பொங்குறதுங்க இது. அது வந்து வெல்லம் போட்டு நெய் போட்டு பொங்குறது. இந்த கோரை இருக்குல்லங்க, அந்த கரும்போட தோகை அதை உருட்டி அதிலே பிரும்னை செஞ்சுருவேன். அன்றைக்கி ஒரு நாளைக்கு செய்கிற பிரும்னை அது. அந்த பொங்க பானையை எடுத்து வைக்கிறதுக்கு அதுலேருந்து 2 ஓலையை பிச்சு அதிலே சுற்றி பிரும்னை ஆக்கி அங்கே வச்சுருவேன். அந்த பானையை இறக்கி அது மேலே வச்சுருவோம். அதுவும் ஒரு வழக்கம்தான். நல்லா தகன்னு காற்றுல பொங்கல். இந்த பொங்கல் வெந்துருச்சுங்க. பருப்புலாம் வெந்து போச்சு. அரிசி வெந்ததுனால இப்போ வெல்லத்தை போடுறேன். வெல்லம் போட்டால் என்னங்க வேலை இருக்குது? ஒரு 10 நிமிஷம் சும்மா அப்படி இருந்தோம்னா போதும். வெண்பொங்கல் வெந்துருச்சு. இப்போ இதை தூக்கி அதில் போட்டு அதை தூக்கி இதில் போட்டு பருப்பு வச்சுருக்கேங்க. நம்ம அமைச்ச இந்த படைச்ச காயெல்லாம் இந்த சமைக்கிறதுக்கோசம் பருப்பு போட்டிருக்கேன். பருப்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிருக்கேன். மொச்சையை ஊற வச்சு வச்சுருக்கேன். பருப்பு வேகுது. அதில் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூளை போட்டுட்டு தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் அந்த 3த்தையும் அதில் கொட்டிடணும். இந்த மொச்சை வேக வச்ச மொச்சையை அதில் போட்டுற வேண்டியது தான். எல்லாம் ஒன்றா வெந்துட்டுருக்கோம். அரை வேக்காட்டு இருக்கும் இன்னும். இந்த நல்லா எல்லாம் படைச்ச காய்கறி எல்லாத்தையும் நறுக்கி தூக்கி நல்லா போட்டு நல்லா கொதன்னு ஒரு 2 கொதிங்க. காய் ஒரு அரை வேக்காடு வரணும். பாருங்க, நல்லா ஒரு அரை வேக்காடு வந்துருச்சு. நல்லா இருக்குங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். கொஞ்சோண்டு மிளகாத்தூள் தேவையான அளவு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூளை போட்டுடணும். எல்லா காய்கறியும் போட்டு சும்மா அந்த வெள்ளை சாதத்துக்கு போட்டு சாப்பிட்டோம்னா அப்படி தான் இருக்கும். இறங்க நல்லா வந்துருச்சு. இந்த தேங்காய், சோம்பு, ஜீரகம் இது 3த்தையும் ஒன்றும் பாதியமாக அரைச்சி ஊற்றி நல்லா 2 கொதிக்க வச்சு இறக்கி வச்சுட்டு அவ்வளோதாங்க. தாளித்து கொட்டினேன். அதை என் பிள்ளை காட்ட மறந்துட்டான். வெங்காயம் கருவேப்பிலெல்லாம் போட்டு தாளித்தேன். இந்த அடுப்புக்கு நன்றி சொல்லணுங்க. சமைச்ச அடுப்புக்கு ஒரு நன்றி சொல்கிறதுக்கோசம் சமைச்ச பொங்கல் அவங்களுக்கு கொஞ்சம் வச்சிடணும். வச்சு நன்றி செலுத்தியாச்சு. இப்போ சூரிய பகவானுக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சு, பகவானே சூரிய பகவானே நான் வச்ச பொங்கலை ஏற்றுக்கையா. பால் பொங்க செழிக்க என் குடும்பம் வாழணும் ஐயா. இது பார்க்குறவங்களும் எல்லாரும் நல்லா இருக்கணும் ஐயா. அவ்வளோதாங்க. நாங்கள் இருக்கிறது 4 பேர் தான். எல்லாம் அவங்கவுங்க வீட்டில் பொங்கல் கொண்டாடிட்டு இருக்காங்க. யாரும் யார் வீட்டுக்கு வான்னு கூப்பிட முடியாது. யார் வீட்டுக்கும் யாரும் போக முடியாது. ஏன்னா எல்லாரும் நல்லா இருக்குன்னா அவங்கவுங்க குடும்ப குட்டியோடு நல்லா இருக்குன்னுட்டு பொங்கல் கொண்டாடுவாங்க. இப்போ நாங்கள் இருக்கிறது 4 பேர். என் பிள்ளை இப்போது வீடியோ எடுத்துகிட்டு இருக்கான். இந்த என் பொண்ணு போயிட்டா. எங்கள் வீட்டுக்காரர் என் பக்கத்துலேயே இருக்காங்க. நாங்கள் பொங்கல் வச்சுருக்கோங்க. எங்கள் பொங்கல் வச்சது நீங்கள் பார்த்துருக்கீங்க. உங்கள் பொங்கல் வச்சது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பொங்கலை பார்த்து எல்லாம் சந்தோஷப்பட்ட மாதிரி இது பார்க்குறவங்களும் சந்தோஷப்படணும். நீங்களும் நல்லா இருக்கணும். வணக்கம் மக்களே, அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.